உங்களுக்கு இது தெரியுமா? குரங்கு ஒன்று மாமரத்துல பறித்த ஒரு மாம்பழத்தை சுவைத்தபடியே தான் இருப்பிடத்துக்கு வந்துச்சு. அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கொட்டையை என்ன செஞ்சு தூக்கி எரிஞ்சிட்டு உடனே அப்புறம் யோசித்துச்சு, ஐயோ நம்ம இந்த கொட்டையை வேஸ்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை போய் எடுத்துட்டு வந்து ஒரு குழியை தோண்டி அதில் புதைத்து மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றி வச்சுட்டு, இந்த மாமரம் நாளைக்கு பெருசாக வந்து நிறைய பழங்கள் பழுக்கும், அப்போ நம்ம நல்லா சந்தோஷமா இஷ்டத்துக்கு வந்து பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு வந்துச்சு, இந்த மாங்கொட்டை முளைச்சிருக்கா நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த மண்ணை தோண்டி இந்த கொட்டையை எடுத்து பார்த்துச்சு. அதில் எந்த முளையுமே வரல. உடனே திரும்ப உள்ள வச்சு மண்ணை மூடி தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் வந்தும் அதே மணிக்கு தோண்டி இந்த கொட்டையை எடுத்து பார்த்துச்சு. அந்த கொட்டையில எந்த ஒரு முளையும் வரவே இல்லை. உடனே குரங்கு என்னடா இன்னைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை மூடி தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டு இப்படி தினமும் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து குரங்கு இதை பார்க்கும் பொழுது, என்ன இந்த கொட்டையை நம்ம இவ்வளோ நாள் வச்சு தண்ணி ஊற்றி பார்க்க முளைக்கவே மாட்டுக்க, சே இனிமே இந்த கொட்டையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல இந்த கொட்டையை தூக்கி எரிஞ்சிட்டான். பாருங்க பிள்ளைங்களா, நீங்களும் கூட நிறைய விஷயத்துல அவசரப்படுறீங்க. இந்த குரங்கு வந்து கொட்டையை போட்டா அது மரமா வந்து அதுல நிறைய பழங்கள் வந்துச்சுன்னா நம்ம நல்ல சந்தோஷமா இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு அது நினைச்சது ரைட்டு தான். ஆனா அது பொறுமையா இருக்கல. அதுக்காக பொறுமை இல்லாம அது என்ன செஞ்சு அந்த கொட்டையை தோண்டி தோண்டி பார்த்து அது முளைக்க விடாம அதை தூக்கி எரிஞ்சு வீணா போயிட்டு அந்த கொட்டையும். நீங்க கூட இந்த வாலிப வயதுல எல்லா விஷயத்திலும் அவசரப்படுறவங்களா இருக்கீங்களா? இல்ல தேவ சமூகத்துல பொறுமையோட இருந்து ஜெபித்து காத்து இருந்து அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்க படிப்பு காரியம், உங்க வேலை காரியம், உங்களுடைய திருமண காரியம், உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்காம அவசரப்படுறவங்களா இருக்கீங்களா? வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு வேதம் நம்ம கற்றுத்தருதுங்க. நீங்க கூட பொறுமையா காத்துருங்க. அப்ப நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு பெஸ்டான வாழ்க்கையை தருவார்.